கூட நாம செய்திக்கு நேரம் நாம் கடந்து சொல்லுவோம். விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக விசுவாசத்தை குறித்து என்ன செய்தோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசம், பொதுவான விசுவாசம், உலகத்துக்குரிய விசுவாசம், விசுவாசிகளுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம். தேவ ரகமான விசுவாசத்துல 2 இருக்குது. தேவன் எப்படி அவர் செயல்படுகிறாரோ, எப்படி அவர் விசுவாசிக்கிறாரோ அதன்படி அந்த விசுவாசம் இருக்கு. அதை பார்ப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம். இதை நம்ம பார்த்தாதான் அதை உள்ள தியானிக்கும் போது பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். தேவ ரகமான விசுவாசம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி என்ன செய்ய முடியும், நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த தேவ ரகமான விசுவாசம் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த விசுவாசம் ஒரு 12 ஒரு குணாதிசயங்களை நமக்குள்ள என்ன செய்திருக்கு, பெற்றிருக்கு. அது நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ இந்த விசுவாசமானது நமக்குள்ள என்ன செய்யப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. எப்படின்னா உயிர் உடைந்து அந்த விசுவாசம் உயிரடைந்து நமக்குள்ள செயல்படும்படி, அது கிரியை செய்யும்படி அல்லது இயங்கும்படி அல்லது நம்ம இயக்கும்படி அந்த விசுவாசமானது நமக்குள்ள என்ன செய்யறது, ஒரு புத்துணர்ச்சி அல்லது ஒரு உயிர்த்தெழுதல் அதுக்கு என்ன செய்யறது கிடைக்கும். அப்போ எல்லா மனுஷனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா விசுவாசிக்கிறாங்க. எல்லா மனுஷனும் பறவையிலிருந்து மிருகம்லேருந்து பூச்சியிலிருந்து என்ன செய்யுது, விசுவாசம் எல்லாவற்றிற்கும் இருக்கிறது. அப்ப எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு, விசுவாசம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மானை பார்க்குது, ஒரு சிங்கமோ ஒரு புலியோ பார்க்குது அப்படின்னா என்ன செய்து விடுவோம், அடுத்து நாம அதை இரையாக்கி கொள்வோம் அப்படின்னு விசுவாசிக்குது. ஆனால் தான் பதுங்குது, கிட்ட போகுது, விரட்டி செல்லுது. நான் அதை தொடர்ந்து போய் பிடித்து எனக்கு இரையாக்கி கொள்வேங்கிற நம்பிக்கையில தான் விரட்டுது. ஆமா, அவ்வளவு பெருசா இருக்கு, பயங்கரமா ஓடி போயிடும், நம்மளாம் என்ன செய்ய முடியாது, அதை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சதுன்னா பிடிக்க முடியாது. ஆனா அதே சிங்கமும் புலியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் விரட்டும். அது இதை காட்டிலும் அது பயங்கர வேகமா போச்சுன்னா இது என்ன செஞ்சிடும், அப்படின்னு சரி போயிட்டோம், நமக்கு இன்னொன்று வராமலா போயிடும்ன்றதுலாம் திரும்பும். அப்படிதான் திரும்புமா. ஆமே. அல்லேலூயா. இந்த அனிமல் சைக்காலஜிஸ்ட்ல என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. அது ஒண்ணு போனா பரவாயில்ல, இன்னொன்று நமக்கு கிடைக்காதா, நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தான் திரும்புமா. உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் விசுவாசிக்க நம்பிக்கை வைக்கிறது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அல்லது ஒரு காரியத்துல செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்பிக்கை வைக்கிறது அந்த காரியத்துக்கு மேல. அப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசமும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் அப்படிதான் இருக்குது. நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த பிசினஸ் மூலமா எனக்கு நல்ல செழிப்பு உண்டாகும், நல்லா ஆசீர்வதிக்கப்படுவேன், என் பிள்ளைகள்லாம் நல்லா வருவாங்க, இந்த பிசினஸ் நல்லா வரும் என்று சொல்லி என்ன செய்ய நம்புறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நம்பிக்கை என்ன செய்யப்படுகிறது, விசுவாசமாக வாங்கி அந்த விசுவாசத்தை தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது நிமித்தமாக 100 மடங்கு என்ன செய்ய பலன். ஆமென். விசுவாசம் வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. நம்ம கடந்த வாரத்தில் என்ன செய்யணும் அதை பார்த்தோம். விசுவாசம் மனிதனை உயிரிடைய செய்கிறது. விசுவாசம் தேவ வல்லமையை கட்டவிழ்த்து கிரியை செய்ய வைக்கிறது. நம்முடைய விசுவாசம் தேவன் கிரியை செய்யும்படி கட்டவிழ்க்கிறது. உலகில் விசுவாசம் என்பது உலகில் உள்ள எல்லா சக்திக்கும் மேலான, இயற்கைக்கு மேலான சக்தி பலனை நமக்கு என்ன செய்கிறது, அது அளிக்கிறது. ஆமென். இயற்கையுடைய சக்திக்கு மேலாக விசுவாசமானது சக்தி உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். நெருப்புல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. நெருப்பு சுடும் அல்லது அவிழ்த்து போடும். அந்த நெருப்பு அவங்கள என்ன செய்யும், கன்சியூம் பண்ணும். என்னது தமிழ் என்ன சொல்றது, சுட்டரிக்கும். கன்சியூம் பண்ணும். நெருப்பு என்ன செய்யும், சுட்டரித்து போடும். எந்த பொருளை போட்டாலும் என்ன செய்யும், சுட்டரிக்கும். நீதிமொழியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா திருப்தியாகாத 2 3 என்று சொல்லப்படுறார். பிள்ளை பெறாத கர்ப்பமும் என்று திறக்கும் பாதாளமும் என்று சொல்லப்படும். நெருப்பு என்ன செய்யுமா, போதும் நிறுத்திரு சொல்லலாம். போதும் நிறுத்திரு, எனக்கு போதும், இவ்வளவு விறகு போட்ட, இவ்வளவு ஆத்மாக்கள் வந்துட்டாங்க, அதனால நிறுத்திரு அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அது போதும்னு சொல்லவே சொல்லாது. அந்த அளவுக்கு என்ன செய்ய நெருப்பு. ஆனா அப்படி குணம் கொண்ட நெருப்பு ஒரு 3 பேரை போட்ட உடனே என்ன செய்யல, அவங்களை சுட்டரிக்கல. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசய அற்புதத்தை அவங்களுக்கு கொண்டு வந்தது. அந்த அதிசய அற்புதத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் விசுவாசம். அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம். நீ என்ன நெருப்புல தூக்கி போட்டாலும்
தூக்கி போடலாம்னா நீ நிறுத்தின சிலை என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ராஜாவே நீ இதை அறிய கடவுள்னு சொன்னாங்க. முதல்ல நீ தெரிஞ்சுக்கையா, நீ என்னை தூக்கி போட்டாலும் தூக்கி போடலனாலும் நாங்கள் செத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், நீ நிறுத்தின இந்த பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லினா கூட எங்களை காக்க, எங்களை மீட்க, எங்களை காப்பாற்ற எங்கள் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அது இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசய அற்புதங்களை என்ன செய்தா, நடத்தாங்க. பேதுரு என்ன செய்தான், தரையில நடக்கிற மாதிரி தண்ணியில நடந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல 6 லட்சம் மனுஷர்கள் வெட்டாந்தரையா சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. இன்னைக்கு காலையில இதை குறித்து தியானிக்கும் போது அங்க பார்த்த எப்படின்னா, கிட்டத்தட்ட 30 மைல் தூரம் அகலம், எப்படின்னாக்கா 40 மைல் தூரம் அகலம் இருந்து அந்த இதுக்குள்ள நடந்து போனாங்க. உள்ள என்ன செய்தாங்க, ஆராய்ச்சிக்காக என்ன செய்தாங்க, அந்த கடலுக்குள்ள கேமரா வச்சாங்க. கேமரா வச்சு பார்த்ததுல அப்ப ரதம் எப்படி கவிழ்க்கப்பட்டு இருந்ததோ அதே மாதிரி ரதம் உள்ள பவளப்பாறையினால பிடிச்சிருந்துச்சு. பவளப்பாறை அந்த ரதத்தை சுற்றி இருந்து, ஆனா உருக்குலைந்து போயிடுது. ஆனா பவளப்பாறை என்ன செய்யல, உருக்குலைந்து போகல. அந்த எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்கு. வெட்டாந்தரையா என்ன செய்தாங்க, நடந்து போனாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு கடல் மேல நடந்தாங்க. இல்ல நான் கடல் மேல இல்ல, நான் கடலுக்கு அடியில, கடல் மேல நடக்க வச்சு ஈஸியா நடக்க வச்சாங்க. ஆனா அந்த கடலை 2ஆ பிளந்து, அந்த கடலை 2ஆ பிளந்தது மாத்திரம் இல்ல, அந்த கடலினுடைய 2ஆ பிளந்து உள்ள ஈரப்பதமே இல்ல, வெட்டாந்தரையாய் நடந்தார்கள். அது இன்னொரு அற்புதம். கடலை பிளந்து பெரிய குவியலா நின்று, எத்தனையோ அடி ஆழம், எத்தனையோ மீட்டர் ஆழம், அப்படியே குவியெல்லாம் நின்றுச்சு. அந்த இது எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படியே பயந்து அப்படியே பார்த்துட்டு போறாங்க. வெட்டாந்த ஈர சகதியே கிடையாது. ஈரம் இயற்கைக்கு. அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், ஈரம் சகதி இருக்கும். ஆனா என்ன செய்யறாங்க, வெட்டாந்தரையாய் அவங்க நடந்தாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை கத்த நடப்பு விசுவாசம். ஆண்டவர் சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தை என்ன செய்ய ஒருபோதும் பார்க்க மாட்டேன். அது அப்படியே சொன்னார், இந்த கண்ட எகிப்தை ஒருபோதும் கடைசி வரை அவங்க பார்க்கவே இல்லை. எகிப்தை அவங்க என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. உன்னை பிடிப்பேன், கொல்லுவேன், நான் மேற்கொள்ளுவேன் வந்த இந்த எகிப்தியரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். கடையில் என்ன செய்யல, யாரெல்லாம் எதிர்த்து வந்தாலும் அத்தனை பேரும் உயிரோட போகல, எல்லாம் மறித்து போனாங்க. பார்வன் மாத்திரம் தனியா போனாங்க. அதான் குதிரை வீரர்களும் என்ன செய்யறாங்க, அந்த செங்கலுக்குள்ள நீங்க யூடியூப் வேணா நீங்க போய் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க போய் பாருங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். எப்படிலாம் சீனாய் மலையில என்னென்ன நடந்ததுன்னு தத்துவமா இங்க வந்தாங்க, இந்த பாறையில வந்தாங்க இந்த காரணம். அப்ப இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். கல் இருந்துச்சு, கல் என்ன வராது, தண்ணி வராது. கல் என்ன வராது, தண்ணி வராது. நிலத்துல தோண்டணும், நிலத்துல தோண்டி மண்ணை தோண்டி, மண்ணு தோண்ட தோண்ட ஒரு 5 அடி 10 அடி 20 அடி 30 40 50 அடி போனாதான் என்ன செய்யும், தண்ணி வரும். அப்ப 50 அடி தோண்டணும், மண்ணுல தோண்டணும், மணல தோண்டணும். அப்ப மணல தோண்டாதான் அது ஈர்த்து வைத்திருக்கிற அந்த தண்ணி என்ன செய்யும், அப்படியே ஒரு இடமா வந்து அந்த தண்ணியை பண்ணணும். ஆனா என்ன செய்தார் ஆண்டவர், கண் மலையிலிருந்து, மலையிலிருந்து என்ன செய்தார், கல்லிலிருந்து தண்ணியை வரவழைக்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். மோசே என்ன செய்தான், பேசுவதற்கு மேல அடித்தான், தண்ணி புறப்பட்டது. தண்ணி எப்படி வந்துச்சுன்னா, சும்மா சாதாரணமா வரலாம், பெரிய ஆறு மாதிரி ஓடுச்சு. அந்த ஆறு ஓடுறத காட்டுறாங்க, ஆறு எப்படி ஓடி இருக்கு அப்படின்றது காட்டுறாங்க. ஏன்னா இன்று வரைக்கும் அந்த ஆறுனுடைய ஓடின அந்த காரியம் மற்ற எந்த இடத்துலயும் இல்லை. அந்த மலையிலிருந்து மாத்திரம் மணல் இருக்கு, மண் இருக்கு, மற்ற எந்த இடத்துலயும் மண் இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த பாறை, அவர் அடித்த பாறையிலிருந்து மாத்திரம் அவங்க எந்த பக்கம் அந்த நீர் ஓடிச்சோ அந்த இடமெல்லாம் ஆற்றினுடைய மணல் படுகைகள். மற்ற இடத்துல எல்லாம் கல்லு மண்ணு பெரிய பெரிய பாறைகள், அந்த இடத்துல மாத்திரம் மணலா இருக்கு. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம் அற்புதங்களை ஆண்டவர் நிறுத்தினார். ஆண்டவருடைய விசுவாசம். பழங்காலத்துல அந்த சித்திரம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, தண்ணி அப்படியே ஊத்து வர மாதிரி அது மோந்து வந்து ஒவ்வொருத்தரா குடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. ஊத்து ஒவ்வொருத்தரும் மோந்து மோந்து குடிக்கணும். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம்னா மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள். ஒரு குடும்பத்துல நான் 2 பிள்ளைங்க வச்சுனால எத்தனை வச்சு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் மொண்டு குடிக்கணும். எவ்வளவு நாள் மொண்டு குடிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. 1000 பேருக்கு கல்யாணத்திற்கு
தண்ணி வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு வைக்கணும், வரிசையா வந்து குடிக்கணும், எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்கணும். 30 லட்சம் பேர் என்ன செய்தாங்க, குடிச்சாங்க. அப்ப மோந்தா குடிச்சாங்க இல்ல, ஆறாய் ஓடினது. சித்திரம் போட்டுருக்காங்க. ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு, அந்த குகையில எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் ஒவ்வொருத்தரா வந்து மோண்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அது கதைக்காக ஆண்டவருக்கு தெரியும். மோண்டு கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஒரு மனுஷனுக்காக 4 நதிகளை உண்டாக்கினவர். அந்த ஜனத்திற்காக திரள் கூட்டமான ஜனத்துக்கு நீ மோந்து குடிச்சா போதும் சொல்றவர் அல்ல. இயற்கைக்கு மேல அற்புதங்களை செய்யலாம். மோசே விசுவாசித்தான், இவர்கள் எல்லாம் தண்ணீர் பருகும்படி அவர்கள் பருகினார்கள். அப்ப விசுவாசம் என்ன செய்கிறது? காணக்கூடாதவைகளை காணும்படி செய்கிறது. காணக்கூடாதவைகளை காணும்படி செய்கிறது. அப்ப நமக்கு பரலோகம் நம்ம பார்க்கல, அனுபவிக்கல. ஆனா பரலோகத்தை பார்க்கலங்கிறதுக்காக அனுபவிக்காம இல்ல, இந்த பூலோகத்துல அனுபவிக்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பரலோகத்தினுடைய நன்மைகளை, பரலோகத்தினுடைய வாழ்வை, பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை, பரலோகத்தினுடைய சமாதானத்தை நாம வாழும்படி பூலோகத்துல நம்மை வைத்திருக்கிறார். அதுதான், அதற்குதான் அந்த விசுவாசம் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவராய் கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை பெற்ற நான் இந்த பூலோகத்துல நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் பரலோகத்துல போவேன் என்பதற்காக அவர் இந்த ரட்சிப்பை எனக்கு 100% கொடுக்கவில்லை. இந்த பூலோகத்திலே ஆண்டவர் வைத்த சகல காரியத்தை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக என் ஊழியத்திற்கு கொடுக்கவும், ஆமென், ஆண்டவருக்கு சாட்சியாகவும் ஆண்டவர் வைத்திருந்த சகல நன்மைகளை நாம் உன்னுடைய சந்ததி பெற்று அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எதன் மூலமா பெற முடியும்? விசுவாசத்தின் மூலம். நம்ம பார்க்கல, ஆனா என்ன செய்வோம்? அனுபவிக்கிறோம். அப்போ அந்த காரியம் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது, ஒவ்வொரு நாளும் அது நம்ம வந்து சேரும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? கண் மூலமாக அது என்ன செய்வோம்? பார்த்துக்கொள்வோம். என்ன செய்வோம்? பார்த்துக்கொள்வோம். தாய் என்ன செய்யறா? கர்ப்பம் அடைகிறார். அந்த கர்ப்பம் அடைந்து குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு வயிற்று கிழிச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, என்ன செய்யற? இல்ல, நாளுக்கு நாள் என்ன செய்யுது? அந்த வயிறு பெருசாகுது, அந்த குழந்தை ஆகுது, அந்த குழந்தை அசையுது, உதைக்குது, என்னென்னலாம் பண்ணுது. அது ஏதோ ஒரு அசையுது, ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லை, கேஸ்ட்ரிக்கு ட்ரபிள் இல்லை. நான் அதை பார்த்தாதான் நம்புவேன், இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கு, வயிறு பெருசா இருக்கு, கரெக்டு தான். கால் உதைக்கிற மாதிரி நீ சொல்ற, ஆனா இது கால் உதைக்கிற மாதிரி ஏதோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கு, நான் பார்த்தாதான் நம்புவேன். அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. நேரம் வரும் பொழுது என்ன வரும்? அந்த குழந்தை வரும் பொழுது அதை கண்கூடாக நம்ம பார்ப்பது போல ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்தார்? நமக்கு அனுபவிக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி. நாம் எதற்காக நாம பெற்றுக்கொள்றோம்னா, நாம பெற்றுக்கொள்றதுனால அவர் மகிமை அடைகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் நம்ம மேல் பிரியம் கொள்கிறார். அல்லேலூயா. விசுவாசமானது ஆண்டவர் வைத்திருக்கிற காணக்கூடாத காரியங்களை, வருங்காரியங்களை நாம பெற்றுக்கொள்ளும்படி இந்த விசுவாசம் என்னை அதற்குள்ளாக வழி நடத்தி நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவர் சந்தோஷப்படுகிறார். அது மாத்திரம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எனக்கு இதை கொடுத்தீங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கெல்லாம் கொடுக்காத அந்த காரியத்தை எனக்கு நீ கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்ன செய்ய எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்துக்காக என்ன செய்ய ஆண்டவர். அப்போ காணல அப்படிங்கிறதுக்காக வந்தா தான் நான் பார்ப்பேன் என்பது அல்ல, காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தோமாவை குறித்து பார்க்கும்போது என்ன செய்தாரு? பார்த்தா தான் நான் விசுவாசிச்சேன். நீ பார்க்கிறதுனால விசுவாசிக்கிற, பார்க்காம இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் உன்னை விட பாக்கியவான்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா கோத்திர பிதாக்களை காட்டிலும் நாம சிறந்தவர்கள். கரங்களை சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னொரு பேடி மேலாக அவருடைய சீசர்கள் ஒருவனை காட்டிலும் நம்ம மேலாளர். எல்லா சீசன் இருந்தாங்க, எல்லாரும் போலதான் நாமளும் இருக்கோம். ஆனா ஒரு சீசனை காட்டிலும் நம்ம மேலாளர். யாருன்னா தோமாவை காட்டிலும் மேலாளர். நம்ம பார்த்ததுனால விசுவாசித்தான், நம்ம பார்க்காததுனால அவருடைய அன்பை ருசிக்கிறோம்,
கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், கழுவினால் நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றால் உன் கையில நான் என்னுடைய கையை விட்டு தொலாவி பார்க்கணும், உம்முடைய விழாவில் என் கையை நான் போட்டு போட்டாதான் நீ என்னோடு இருக்கிறீர் என்று நம்புவேன். அப்படியாது. அப்ப காணக்கூடாதவைகளை விசுவாசிக்கும்படி, காணக்கூடாதவைகளை நாம் நம்பும்படி விசுவாசம் எனக்கு என்ன செய்கிறது? எனக்கு காரியங்களை அப்படியே என்ன செய்கிறது? காரியத்தை அப்படியே எனக்கு மாற்றிக் கொடுக்கிறது. அது ஒரு வஸ்துவாகவே, ஒரு பொருளாகவே என்ன செய்யுது? காணப்படும். வாசிங்க இவரே 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் நம்பப்படுகிறதுல எப்படிப்பட்டதுன்னா அது உறுதியா இருக்கு. அந்த உறுதியா இருக்குன்னா ஆங்கில வேதாந்தத்துல அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா திங் என்று சொல்ல, அதாவது வஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசமானது ஒரு பொருளை போல, ஒரு வஸ்துவை போல, அல்லது இப்போ ஒரு பர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது? இந்த பர்ஸுக்கு ஒரு உருவம் இருப்பது போல விசுவாசத்திற்கு ஒரு உருவம் இருக்கிறது. ஆமென். எனக்கு எப்படி இருக்கு? ஒரு உருவம். அந்த விசுவாசத்திற்கு என்ன செய்யுது? ஒரு உருவகம் இருக்கிறது. விசுவாசமானது ஒரு பொருளை போல அல்லது ஒரு வஸ்துவை போல எனக்குள்ள காணப்படுகிறதோ, அதுபோல அந்த காணப்படாதவைகளாகிய காரியங்களை காணும்படியாக அல்லது அந்த காரியங்களை ஒரு பொருளாக பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்குள்ள என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அப்ப என்னுடைய காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலத்துல காணக்கூடாதவனை காணும்படியாக இந்த விசுவாசம் எனக்குள்ள வைத்திருக்கிறார். எதை வைத்திருக்கிறார்? தேவனுடைய வல்லமை. அதை நான் காணல, ஆனா அந்த தேவ வல்லமையை நான் ஒரு பொருளை போல பெற்றுக்கொள்ள, அந்த பொருளை போல அனுபவிக்க எனக்கு இந்த விசுவாசம் உதவி செய்கிறது. தேவனுடைய அன்பை நான் பார்க்கல, ஆனா உணரும்படி இந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்து? கிரியை செய்யுது. தேவனுடைய ஸ்பரிசத்தை நான் உணரல, ஆனா அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி என்ன செய்யப்படுது? எனக்கு இந்த விசுவாசமானது உதவி செய்கிறது. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் என் பக்கத்துல இருந்து நம்ம அவர் ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னத்தால் நிரப்பப்படும் பொழுது அவருடைய வஸ்திரத்தோங்களால என்ன செய்யறான்? மூடுகிறாராம். அவர் தன்னுடைய வஸ்திரத்தினால என்ன செய்யறார்? நம்ம மூடுறாராம். நம்ம துதிக்கும் பொழுது, நம்ம ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் வந்து நம்ம மூடும் பொழுது எப்படி குளிருக்கு தன்னுடைய தாய் ஒரு சின்ன குழந்தைய தன்னுடைய போரை வச்சு நல்லா மூடி தன்னை நல்லா அணைச்சி தன்னுடைய அந்த உடல் சூட்டுக்குள்ள தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிறாள், அது போல என்ன செய்யறான்? தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால் தன்னுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆகையினாலதான் ஆராதனை என்பது மிக மிக முக்கியமானது. ஆராதனை என்பது அப்ப ஏன் ஆராதனை மிக முக்கியமானதுன்னா அவருடைய ஸ்பரிசம், அவருடைய தொடுதல், அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக விசுவாசத்தினால நம்ம உணர முடியும். கர்த்தரோடு இன்னைக்கு இடைப்பட்டால் அவரை அனுபவிக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஏதோ என்ன ஒரு மெல்லிய வஸ்திரம் போல என்ன செய்தது? என்னை மூடினதை நான் உணர்ந்தேன். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தை காத்து கொண்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு தண்ணி போல என் மேல சில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து என் மேல ஊத்துனா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அந்த அனுபவத்தை நான் பெற்றேன். என்னது பெற்றாரு? அப்ப காணக்கூடாத அந்த காரியத்தை அனுபவிக்கும்படி இந்த விசுவாசம் எனக்குள்ள கொடுக்கப்பட்டபடினாலே ஆண்டவரே என்ன அபிஷேகம், உம்முடைய அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப விசுவாசத்தை கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? விசுவாசத்தை கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவராய் கர்த்தர் அந்த விசுவாசத்தின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணும் பொழுது இதை நான் உணர்ந்தேன். சில பேர் என்ன உண்டாகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு அக்னி என்னை வந்து அப்படியே மூடின மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு அனல் வந்து என்னை மூடின மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. கண்ணை மூடிட்டே இருக்கும்போது பிரகாசமான ஒரு ஒளி எனக்கு முன்னாடி வந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் அந்த அபிஷேகத்தை பெறும்போது என்னை யாரோ தொடுவது போல இருந்து என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போடுது அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசம் என்ன செய்யுது? அந்த அபிஷேகத்தை காணல. அப்போ
பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகத்தை கண்கூடா உணர்ந்தாங்க. யார் உணர்ந்தா? ராஜாக்கள் உணர்ந்தாங்க. ஒரு விசேஷமா ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் ஏற்படுத்தின மனுஷர்கள் எல்லாம் உணர்ந்தாங்க. கொம்பு தைலத்தினால அவங்க அபிஷேகம் பண்ணுங்க, ஆசாரியர்கள் அவங்க அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி என்ன செய்றாங்க. அப்போ அந்த அபிஷேகம் என்ன செய்யுது? தலையில ஊத்தி அங்கி அந்த ஆரோனுடைய சிரசின் மேல் வடிகிறது. நல்ல தைலத்தை அவங்க உணர்ந்தாங்க, சரீர பிரகாரமாக உணர்ந்தாங்க. ஆனா இந்த விசுவாசமானது இந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த அபிஷேகத்தை உணரும்படிக்கு, அனுபவிக்கும்படிக்கு பார்க்கல, ஆனா உணர்கிறோம். பார்த்து உணர்கிற அபிஷேகத்தை காட்டிலும் காணாது இருக்கிற இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பெரியது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல மகிமையின் வேறு, புதிய ஏற்பாட்டுடைய மகிமை வேறு. பழைய ஏற்பாட்டுடைய அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டுடைய அபிஷேகம் வேறு. ஏனென்றால் அவர்கள் பார்த்து அதை அனுபவித்து அந்த அபிஷேகத்தை பெற்றார்கள். அதனால் அவர்கள் விழுந்து போனார்கள். நாமோ இந்த காணாத இந்த தேவனுடைய வல்லமை, இந்த அபிஷேகத்தை விசுவாசத்தின் மூலமாக பெறுவதன் மூலமாக என்ன செய்கிறோம்? மகிமை அதிக மகிமையாக காணப்படும். அப்ப இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யுதுன்னா, ஒரு காணக்கூடாத இருக்கிற இந்த காரியத்தை நம்ம அனுபவிக்கும்படி. சில பேருக்கு என்ன லிட்டரலாவே உணர்றாங்க. ஒரு நெருப்பு தங்களை சுற்றி எரிவதை பார்த்திருக்கிறாங்க. நெருப்பு சுற்றி எரிவதை பார்த்திருக்காங்க. தங்களை சுற்றி முழுவதும் அந்த மாமிச கண்ணாலே பார்த்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் அவங்கள சுற்றி பிரகாசித்த. இப்படிப்பட்ட பிரகாசத்தை நான் உலகத்துல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி என்ன செய்றாங்க? சாட்சி கொடுத்திருக்காங்க. தேவனுடைய வல்லமை. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை நீ பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் தேவ ரகமான விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்ய கிரியேஷன். அதை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். தேவ ரகமான விசுவாசம் பார்க்கும் பொழுது என்ன செய்ய போறோம்? அதை பார்க்க போறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப காணக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை பார்த்து நம்புகிறது அது விசுவாசம் அல்ல. அது எல்லாரும் தான் நம்புவாங்க. எல்லாரும் தான் நம்புவாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வானத்துலனாக்கா, பிளைட் போகுது. ஆமா, பிளைட் நான் பார்த்தாதான் நம்புவேன். அப்படியா? எல்லாரும் தான் பார்க்கறாங்க. நம்ம வீட்டுல சமையல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லது நம்ம இருக்கும் பொழுது ஏதோ ரோட்ல கார் போகுதுன்னா, கார் போகுது பார்த்திருக்கியா? இது விசுவாசிருக்கியா? பார்த்திருக்கியா? ஒரு பொருளை பார்த்தானா அல்லது ஒரு இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் பார்த்தாதான் இல்லை. பார்க்காமலே விசுவாசம். இந்த பார்க்காமலே இருக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளதான் ரகசியம் வருகிறது. கரங்களை தலைவர் எல்லாரும் எடுத்துட்டு போன பிறகுதான் நான் விசுவாசி, அப்பதான் நான் வருவேன். அப்படி இல்லை. அப்படின்னா அவன் போக முடியும். ஏன்? இந்த விசுவாசமானது வேதத்தின் அடிப்படையில, வேதம் எழுத்துக்களால் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறத நம்ம நம்புறோம், நடக்கும் என்று சொல்லி. ஆமென். நடக்கும் என்ற காரியம் ஒரு பொருளுக்கு சமமாக சொல்லப்படும். வஸ்து நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் ஒரு பொருளுக்கு ஓமையாக அல்லது பொருளை உருவகப்படுத்தி எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படியே பேசுகிறோம். ஒரு சம்பவத்தை உருவகப்படுத்தி ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஆண்டவரே உடைய ரகசிய வருகை தாமதமான சந்ததி என்னென்னைக்கு எங்களோடு எங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லும் பொழுதே நாம் என்ன செய்யணும்? அந்த ரகசிய வருகையை எடுத்துக்கொள்வோம் என்பது நிச்சயமா. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறத ஒருத்தங்க அனுபவிக்கிறத நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். அப்படி அல்ல, அது எனக்கு சம்பவிக்கும், நான் அனுபவிப்பேன். அந்த அனுபவத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராய் கர்த்தர் அவரோடு இணையும் பொழுது, அவரோடு தேவனோடு இணையும் பொழுது அந்த அனுபவத்தை என்ன செய்ய? பரலோகத்துல இல்லை, இந்த பூலோகத்துல அனுபவிக்கிறோம். நல்லா கேட்டுங்க. பூலோகத்துல அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, வேத வாசிப்பதன் மூலமாக அவரோடு இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். 3 நாள் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடந்துட்டு போது எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க நிறைய பேர் பாஸ்டர். அப்புறம் நானும் ஒரு 5-6 பாஸ்டர்ஸ் வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அவர் பாஸ்டரா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்கள பார்த்தேன். ஆண்டவர் எனக்குள்ள பேசுகிறேன், நீ போய் ஊழியத்தை கொடுத்து திட்டமாய் பேசு அப்படின்னு லிட்டரலா பேசுனேன். இப்படி ஒரு ரவுண்டா உட்காந்துருந்தோம். நான் இங்க உட்காந்துருந்தேன். எனக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டருக்கு பின்னாடி அவங்க இருந்தாங்க. அப்ப நான் எல்லாரும் ரவுண்டா பேசுனால எனக்கு ஆப்போசிட்ல இருந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நேரம் பேச முடியல. பேசலாம் பாஸ்டர் பேசலான்னு அப்படின்னா போய் சீக்கிரம் போய் பேசு அப்படின்னாங்க. உடனே என்ன செய்யறேன், அவருக்கு முன்பாக பின்னாடி அவருக்கு பின்னாடி தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்கள எந்திரிச்சு ஏன் இடத்துல உட்கார சொல்லிட்டு நான் அவங்களை விட்டு பின்னாடி திருப்பி வச்சுட்டு பேசினேன். பேசும்போது அவங்க இவாஞ்சலிஸ்டா இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல இவாஞ்சலிஸ்டா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சபை ஆரம்பிக்கும்படி அவங்களுக்கு மத்தியானம் 3வது நாள் சாப்பிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களோட பேசினாங்க. சபை ஆரம்பி, சபை ஊழியத்தின் மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உனக்கு கொடுக்கிற போகிற ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவங்கள நான் தெரிந்து கொண்டேன், உன் மூலமாக வரக்கூடிய ஆத்துமாக்கள் பரவலுக்கு வருவதற்கு அவனையும் தெரிந்து கொண்டேன், நீ சபை ஊழியம் ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அது என்ன திடீர்னு ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லலை. அப்படியே ஒரு கலக்கத்தோட அப்படியே இருந்தாரு, ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஏன்னா அவர் எவாஞ்சலிஸ்ட், ஊரா போய் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு நற்செய்தியை சொல்லிட்டு ஆத்மாக்கள் சபையில சேர்க்கிற அந்த ஊழியத்தை செஞ்சிருந்தாரு. நான் சொன்னேன் போயிட்டு, ஐயா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா ஒரு நிமிஷம், ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேச சொல்றாரு, நீங்க சபையின் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஆரம்பிக்க வேண்டும், உங்க மூலமாய் அந்த பகுதியில் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அவங்களை ரத்தத்தினால கழுவி அவங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உங்களை தெரிந்திருக்கிறாரு. நீங்க போய் சபையை ஆரம்பிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். உங்களை பார்த்த உடனே ஆண்டவர் இவரை எழுப்பி கொண்டு போய் சொல்லுன்னு சொன்னதுனால தான் வந்து சொல்றேன், எனக்கு தெரியாது அப்படின்னா அவர் அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. சொன்னாரு, நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் நான் வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் கிளம்பணும். அந்த நேரத்தில் இருக்கும்போது எனக்கு இது திட்டமாக யார் என்கிட்ட பேசுவான்னு தெரியல, நான் கலக்கத்தோடு தெரியல, நான் தான் பேசுறேன்னான்னு தெரியாது இருந்தபொழுது, பாஸ்டர் நீங்கள் வந்து பேசுறீங்க, உங்களுக்குனால எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் ஆலோசனை கேட்குறேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டாங்க. அதை பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச சொல்வதற்கு நம்மை பயன்படுத்தினார், ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். அது பார்த்து அல்ல, நமக்கு முன்கூட்டியே அவங்களை குறித்து சொல்ல, முன்கூட்டியே அவங்களை குறித்து அவங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும். அப்ப அந்த சொல்லப்படுகிற காரியமானது ஒரு பொருளை போல, எப்படி ஒரு பொருள் கிடைக்கப்பெறுகிறதோ அது போல அவர் சொன்ன உடனே நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் மாஸ்டர், நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் நினைச்சுக்கிட்டேன். என் மனைவிட்ட கூட நான் சொல்லலை, அப்படியே கலக்கத்துல இருந்தேன். நீங்க சொல்லி தேவன் பேசின காரியத்தை எனக்கு உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னேன். நிச்சயமா நான் போய் ஆரம்பிப்பேன், இந்த வருஷத்துக்குள்ள நான் சபையை கட்டுவேன் சொன்னேன். ஆமே, அப்ப சபை கட்டப்படுகிற அந்த வஸ்து இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்குள்ள அப்ப காணக்கூடாதவைகளை விசுவாசத்தின்படி நாம் பெரும்படி ஆண்டவராய் கர்த்தர் இருக்கிற விசுவாசம். ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அனுபவிக்கிற எல்லா காரியமும் ஒரு பொருளை போல, விசுவாசத்துல ஒரு பொருளை போல நம்மிடத்துல என்ன செய்து பிறக்குது. நம்முடைய மனதில் நம்முடைய இருதயத்துல ஒரு குழந்தை போல என்ன செய்து பிறக்குது. காலம் சம்பவிக்கும் பொழுது பிள்ளை எப்படி கர்ப்பம் தரித்து அது பிறக்கிறதோ அது போல காலம் சம்பவிக்கும் பொழுது ஒரு பொருளாகவே அந்த விசுவாசமானது காணப்படாத அந்த விசுவாசத்தின் பொருள் காணக்கூடிய ரூபத்தை நம்ம அடைகிறோம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசமானது அவ்வளவு காரியத்தை நமக்குள்ள, காணக்கூடாத ஒரு காரியத்தை, காரியமா ஒரு செயல் அல்ல, ஒரு பொருளை அதுதான் சொல்லுங்க. அப்படியே அந்த பொருள் என்ன செய்து நமக்குள்ள கொண்டு வருது. அந்த பாஸ்டர் என்ன செய்யறார், நான் நிச்சயமா 2019 முடிவுக்குள்ளாக நான் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி போறார். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு,
சபை என்கிற ஒரு பொருள் வஸ்து. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை போட்டார்னா அந்த காரியம் வார்த்தையாக அல்ல, ஒரு பொருளாகவே நமக்குள்ள போட்டுட்டாங்க. சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 3 காலத்திற்கும் தேவன். ஆமென். அல்லேலூயா. 3 காலத்துக்கு நான் இப்ப விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம இதே நிலையில கோட் சூட் போட்டுட்டு அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அல்லது சுடிதார் போட்டுட்டு அல்லது நம்ம சாரி கட்டிட்டு நாம சாலமோனுடைய அரசவையில எப்படி அரசாட்சி செய்தார், எப்படி அவருடைய ஞானம் விளங்குறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னா கூட அதை நம்ம கூட்டி கொண்டு போறது என்ன செய்யணும்? அவரால் காலங்கள் கடந்து அல்லேலூயா. அதை போலதான் பரலோகத்தில் நாம பெறக்கூடிய பரலோகத்தினுடைய நன்மைகளை இங்கேயே அனுபவிக்கும்படி அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். காணப்படாத இது, அது வஸ்து என்று சொல்லப்படும் ஒரு பொருள், காணப்படாத பொருள். இங்க பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்கு. அது நிச்சயமா இருக்குதுன்னா ஒரு பொருளை தான் இருக்குன்னு சொல்ல முடியும். என் கை மேல என்ன இருக்கு? இந்த பர்ஸ் இருக்கு. ஒரு பொருள் தான் என்ன செய்யப்படுவது? இருக்கு என்று என்ன செய்ய முடியும்? ஒரு அனுமானிக்கும் இல்ல, அது தீர்க்க முடியும். ஒரு பொருள் இருக்கு, என் கையில இந்த பர்ஸ் இருக்குங்கிறது தீர்ப்பதற்கு ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். விசுவாசம் அதை பெற்றுக் கொடுக்கும், பொருளாவே பெற்றுக் கொடுக்கும். காலம் சமீபிக்கிறது வரும்போது காணக்கூடாத அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்று அதை நம்ம கண்ணில் பார்க்கும்படி என்ன செய்யும்? நம்ம கொடுக்கணும். பிரச்சனையோடு இருக்கிறோமா, பிரச்சனையை தீர்வு விசாலத்துல கொண்டு போய் வைக்கிற அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கணும். பண தேவை நமக்கு இருக்கா? அந்த பண தேவை இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதை தெரியப்படுத்தின உடனே என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த தேவையை சந்திக்க வைத்து ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கும் பொழுது நம்ம கையில பார்த்து அல்ல, அவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்க பெற்றாகிவிட்டது, நாம் பெற்றுவிட்டோம் என்று. அல்லேலூயா. அப்ப இந்த காணப்படாதவைகளை நாம ஒரு காணல் இல்ல, அதனால நம்ம எதுக்கு பார்க்கணும், எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. காணக்கூடாதவைகளிலிருந்து தான் என்ன செய்யப்படுகிறது? எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஒரு பொருள் உண்டாக்கப்பட்டது, ஒரு பொருள் வந்தது. ஒரு பொருள் இது லெதர் பர்ஸ். இது என்ன பர்ஸ்? லெதர் பர்ஸ். வானத்துல கொத்து குதிச்சது. காணக்கூடாத உலகத்திலிருந்து ஆண்டவராய் கர்த்தர் இந்த பர்ஸ் செய்வதற்கான ஒரு அடிமலை உண்டாக்கணும். காணக்கூடாத உலகம் ஆண்டவர் படைச்சார். எத்தனையோ ஜெனரேஷன் உண்டானது, எத்தனையோ பல கோடி ஆடுகள் உண்டானுச்சு, வந்து சாப்பிட்டாங்க, என்னென்னோ பண்ணாங்க. சில பேருக்கு ஷூவா போச்சு, சில பேருக்கு லெதர் பேக்கா போச்சு, சில பேருக்கு பெல்ட்டா போச்சு, சில பேருக்கு என்னென்னோ எல்லாருக்கும் அப்படியே போயிடுச்சு. ஆனா எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, சமயம் கிடைக்கும் பொழுது இதை வாங்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் நேரத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த நேரம் நமக்கு தெரியாது. பர்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம போய் வாங்குறோம். ஆனா அது அல்ல, பர்ஸ் வைத்திருக்கிறோம், நமக்கு பர்ஸ் இருக்கிறது இல்லைங்கிறதுக்காக வாங்குறது அல்ல. அந்த நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வைத்து அவர் இந்த நாளிலே என் மகன் இதை பெற்றுக் கொள்வான் என்று அவர் விசுவாசித்திருக்கிறார். அவர் நம்பிக்கிறார். அவருடைய நம்பிக்கையில நம்ம வாங்கி. நீங்க வாங்கின வீடு 2016 இல்ல 16 ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு வாங்கணும், நீங்க வாங்கணும்னு உங்க மனதுல கூட ஐடியால கூட இல்ல. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்பாக 2014 என் மகனுக்கு இந்த வீட்டை கொடுக்கணும் அவர் நம்பிட்டார், அவர் வைத்துட்டார். அதனாலதான் நீங்க வாங்கியிருக்கீங்க. அது உங்க மனசுல தோன்றல, உங்க இருதயத்துக்கு அது பார்க்கல, நீங்க அது உங்களுக்கு பெரியவும் தெரியவும் இல்லை. என்ன ஆச்சு? அவருக்கு அவருடைய உள்ளத்துல அது வீடாவே இருக்கு. உங்களுக்காக சமீபமாய் வரும் பொழுது அந்த பொருளாக அவருடைய விசுவாசம், தேவருடைய விசுவாசம். அப்ப பாருங்க, நம்ம வாங்கினாதான் வீடு அல்ல, நமக்கு ஏற்கனவே என்னென்னலாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதெல்லாம் எனக்கு தந்து விட்டார் நம்ப வேண்டும். இதுதான் முக்கியம்.
நம்ம பார்க்காதவைகள் எதெல்லாம் நம்ம ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொண்டுதான் என்னுடைய ஜீவிய நாட்களின் முடியும் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஒரு பொருள் கூட, ஒரு கடுகு கூட உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறது வராம போகாது. ரகசிய வருகை தாமதமானால் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்திருந்தாரோ, எந்த தீர்மானம் வைத்திருந்தாரோ, எந்த யோசனை இருந்ததோ, எந்த எண்ணம் இருந்ததோ, அந்த எண்ணத்தின்படி உங்களுக்கு சம்பவித்தது மாத்திரமே தீரும். அது மாத்திரம்தான் தீரும். ஆமென். நாம நினைச்சதுனால வாங்கல, நீங்க நினைச்சதுனால பைக் வாங்கல. உங்களுக்கு என்ன கார் வேணும்ங்கிறது ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா, அது வந்துருச்சு. நேரம், நாளிகை, மாசம், வருஷம் தான் நமக்கு தெரியாது, என்னாச்சு வந்துருச்சு. இதுதான் விசுவாசம். காணக்கூடாதவர்களை ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது போல ஒரு வஸ்து சொல்லு. அந்த விசுவாசம் எனக்குள்ள எப்படி இருக்கு, ஒரு பொருள் மாதிரி சேர்ந்து, ஒரு ஆர்கன் மாதிரி. எப்படி இருதயம் ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கு, லங் ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கு, கிட்னி எல்லாம் ஒரு ஆர்கன், பிரெயின் எல்லாம் ஆர்கன், என்னுடைய கண்ணெல்லாம் ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கும். விசுவாசம் எனக்கு ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கு. நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அதை கொடுத்திருக்கார். எப்ப கொடுத்தாரு? நான் ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷண பொழுதிலிருந்து இந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் பொருள் மூலமாக நான் ரகசிய வருகை தாமதமானால் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள ஒரு கடுகு கூட விசாராது. எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள பார்க்கல, ஆனா வந்துருச்சு. நான் அடையல, ஆனா நான் அனுபவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் மூட பாருங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு மனுஷன் என்ன செய்ய இயக்கலாம். என்ன செய்யுது? ஒரு மனுஷன் எப்படி ஒரு பேட்டரி ஒரு டாயில போட்டு அந்த டாய் வோல்ட் மூலமா அந்த டாய் எப்படி இயங்குதோ, இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி இயங்குகிறது என்று சொல்லி வந்த நாட்கள் நம்ம தியானிப்போம். கண்களை மூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துக ஆண்டவரே. ஓ ரிபாலா ஹரமனா ஷெல ஹரதியம் புரானா le hataramana shele haramana dalabara di antare di antara le hatarabala bashala haramana di antara wa kabala le karabala bashala di antara wa kabala bala di antara bala. Hallelujah. உலகத்திலே உங்களுடைய ஆண்டவரே, ஹalleluya. ஓ ரிபாலா தாமனா தலா ஷெல haramana da kabala bala. எங்களுடைய ஆண்டவரே, நீங்க ஆதினத்துல எங்களை தேர்ந்தெடுத்தீங்க. எங்களுக்காக ரத்தத்தினால, மனுஷனுடைய ரத்தத்தினால, மிருகத்தினுடைய ரத்தத்தினால மீட்கப்படாமல் குமாரனுடைய ரத்தத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மீட்கும்படியாக எங்களை கொடுத்தீங்க. அந்த மீட்புக்குள்ள எஸ் ஆமென். அந்த மீட்புக்குள்ள சகல வஸ்து இருக்கு, சகல பொருள் இருக்கு. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல ஆமென் தாங்கள் ஆமென் இழந்த எல்லா அடிமைத்தனத்தை காட்டுவோம். எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டாங்க. ஒரே ராத்திரியில் பயங்கரமான செல்வந்தர்களாய் கடந்து சென்றாங்க. அவங்களுக்கு அந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் விடுபட்டு நாங்கள் சுதந்திரமாக போவோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மோசே வருவதற்கு முன்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் எப்படி இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போவேன், எப்படி இதுல இருந்து நான் விடுதலை பெறுவேன், நான் எப்படி இதுல இருந்து நான் என்னை விடுவிப்பார் யார் என்று சொல்லியிருந்தான். ரட்சகனை நோக்கி காத்திருக்கிறாங்க. ரட்சகன் வந்தான், ஆனா அவங்களே நம்பல, அவரையே நம்பல, எதிர்த்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே ஆண்டவர் தன்னுடைய அன்பினால நேசிச்சார். அவர்களை போல யூதர்கள் அற்புதத்தையும் கிரேக்கர்கள் ஞானத்தையும் தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் எனக்குள்ளே இல்லை. என்னுடைய விசுவாசம் என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்.
நான் வருகிற நாட்களில் அதை நான் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பேன், அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறார்கள். தொடர்ந்து நாமத்தை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல